அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சினி ராஜரட்னம் ராஜ்கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 360 பேரை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 25 பேர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கம்பஹா மாவட்டத்தில் 5,410 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் இதுவரை 31,971 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இவர்களில் 2,088 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக நிலவும் கடும் மழையுடன் கூடிய வானிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கடும் மழையால் பல வீதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. கடந்த சில தினங்களாக கம்பஹா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது. நேற்று மாலை பெய்த கடும் மழையை அடுத்து கொழும்பு மாநகரின் பல்வேறு வீதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. இதனால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டது. சில பிரதேசங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் மழை குறைவடைந்ததை அடுத்து தற்போது வீதியில் நிறைந்திருந்த நீர் பெரும்பாலும் வடிந்துள்ளது. இதேவேளை மலையகத்தின் சில பகுதிகளில் நிலவும் மூடுபனி குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவரெலியா, ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் பொகவந்தலாவி ஆகிய வீதிகளில் நேற்று மாலை மூடுபனி காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் வாகன சாரதிகள் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர். மலையகத்தின் அநேகமான பகுதிகளில் மாலை வேளைகளில் கடும் மழை பெய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 360 பேரை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதை தடுப்பதற்காக இந்த உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் தலா ஒரு உத்தியோகத்தர் வீதம் நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு மாவட்டத்திற்கு 2 உத்தியோகத்தர்கள் வீதமே இருப்பதாக சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க கூறினார். சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பதவி புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது. தொடர்பாடல் கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் நேற்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 997 வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்திய அதிகாரிகள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்து கொண்டுள்ளதாக அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் மஹிந்த லியனகி கூறியுள்ளார். குறித்த வைத்தியசாலைகளில் பணியாற்றும் சுமார் 1,550 வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் உள்ள சுமார் 15,000 பதவி நிலை வைத்திய அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற தொடர்பாடல் கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்திய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பாடல் கொடுப்பனவாக மாதாந்தம் 6,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டியுள்ள போதிலும் இதுவரை அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு அதிகாரிகள் தவறியுள்ளதாக டாக்டர் மஹிந்த லியனகி குறிப்பிட்டுள்ளார். நோயாளர்களுக்கு ஏனைய வைத்திய அதிகாரிகளைப் போன்று சிறப்பான சேவையை வழங்கும் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை அநீதியானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த விடயம் தொடர்பில் இதுவரை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளதால் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க நேரிட்டதாக அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தமது கோரிக்கைக்கு இன்றைய தினத்திலேனும் சுகாதார அமைச்சு தீர்வினை வழங்கும் என நம்புவதாக சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகளுக்கு தொடர்பாடல் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான இயலுமை இல்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலக கூறியுள்ளார். வைத்திய அதிகாரிகள் கோரியுள்ள கொடுப்பனவு வழங்கப்பட்டால் மேலும் பல பிரச்சினைகள் உருவாகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கூரைப்பீலிகள் பொருத்தப்படாத வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு ஆலோசித்து வருகின்றது. கூரைப்பீலிகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் அதிக அளவில் டெங்கு நுழம்புகள் பரவுகின்றமை தெரிய வந்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலக கூறியுள்ளார். டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் இத்தகைய நடைமுறையை முன்னெடுப்பதற்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த உத்தேசித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கூரைப்பீலிகளில் அடைப்புகள் ஏற்படுகின்ற போது பெரும்பாலும் அதனை இலகுவாக கண்டறிய முடியாமற் போவதாகவும் கூரைப்பீலிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அநேகமானவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும் அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலக சுட்டிக்காட்டினார். இதனால் துரிதமாக டெங்கு நுழம்புகள் பெருகும் அபாயம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கூரைப்பீலிகள் என்பது வீடொன்றில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான அங்கம் அல்லவென்பதால் அதனை தவிர்த்து வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாடி இது தொடர்பான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. இலங்கையின் கலைத்துறைக்கு விசேட பங்காற்றிய கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பிரபல கலைஞர்களான லூஷன் புலத் சிங்கள, ஹருண் லந்தா மற்றும் விமல் குமாரடி கோஸ்தா ஆகியோர் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த தகவலோடு நியூஸ் 15 காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.